தமிழ் சுவிசேஷ கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சரி, நாம் இந்த கூட்டத்தை துவங்கும் முகமாக நாம் அனைவரும் எழுந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலை பாடுவோம். எழும்பியிருந்து பாடுவோம். தேவ ஜனமே மகிழ்ந்து களிகூறு, பயங்கள் நீங்கி துதிபாடு, இரட்சகர் உன்னை நேசிக்கிறார், இரட்சித்து உன்னை காத்து. நித்திய காலத்தில் உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். இந்த கூட்டத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்குமாறு சகோதரன் ரூபனிடம் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் கண்களை மூடி ஜெபத்தில் கடந்து செல்வோம். சர்வவல்லமையும் மகத்துவம் நிறைந்த அன்பு தேவனே,
இந்த அருமையான மாலை வேலைக்காய் நன்றி சோதனைகளோடு உமது சமூகத்தில் வருகிறோம். நீர் தந்தது நாளுக்காய் நன்றி கர்த்தாவே. காலைதோறும் உமது கிருபை புதிதாக இருக்கிறபடினாலே, உமது புதிதான கிருபையினாலே எங்கள் நிரப்பி இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உமது கிருபையினாலே எங்கள் வழிநடத்தப்படினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலையை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சுவிசேஷ ஆராதனை ஆண்டவரே முற்றுமாய் தேவன் தாமே உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஆண்டவரே எங்களை வழிநடத்தப்படியாக ஜெபிக்கிறோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கள் கூடுகிறீர்களோ அந்த இடத்துல வாசம் பண்ண என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவை பாடுகிறதான பாடல்களை நாங்கள் உற்சாகத்தோடு நாங்கள் பெற்றிருக்கிறதான ரட்சிப்பின் நிச்சயத்தோடு ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோடு பாடுவதற்கு தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபை வழிநடத்துகிறதான சகோதரனை நீர் ஆவினால் நிரப்பி ஆண்டவரே வல்லமையோடு வழிநடத்த தேவன் தாமே கிருபை செய்யும். இசை கருவிகளை மீட்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே அதை நேர்த்தியாக நீட்பதற்கு ஆண்டவரே தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே தேவ வார்த்தையை நீர் ஆண்டவரே பருத்தினால் மெல்லி சத்தியத்தினால் நான் வார்த்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பெற்றிருக்கிறதான இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பரலோகத்தின் நிச்சயத்தை ஆண்டவரே அந்த சர்வ ஆண்டவரே ஜீவனை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டது போல கர்த்தாவே மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தாமே இந்த சந்தர்ப்பை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், வந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் இந்த சீரற்ற காலையில் கூட ஆண்டவரே நேர காலத்தோடு பாதுகாப்போடு கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஒருவதாவது ஆண்டவரே புதிதாய் ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்து உங்கள் சுவிசேஷத்தை ஆண்டவரை அறிந்து கொள்ள தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மிகுதியான காலம் நேரமும் உமது கருத்தில் இருக்கிறபடினால் இந்த நேரத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். ஆமென். நாம் அடுத்ததாக 2வது பாடலுக்கு நோக்கி செல்வோம். தேவா நான் அதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பாடுவோம் உற்சாகமாக கரங்களை தட்டி. உற்சாகமாக பாடும் கரங்களை தட்டி. யோசிப்பவன் தேவா நான் எதிராக விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாப்பு விசேஷித்தவன். Thank you.
விசேஷித்தவன். உற்சாகமாய் பாடுவோம். அருமையானவர்களே, இந்த பாடல் அனைவருக்கும் தெரிஞ்ச பாடல். இன்னும் உற்சாகமாக நாம் பாடியிருக்கலாம். அருமையானவர்களே, வாழ்க்கையில் கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அன்பானவர்களே, மாறாவின் நீரை மதுரமாக மாற்றின நம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை பாடுவோம். அடுத்ததாக மூன்றாவது பாடலுக்கு செல்ல இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து அந்த பாடலுக்கு செல்லவும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதும் கூட இந்த இடுக்கமான வாசலை பற்றித்தான் பாடப்போகிறோம். உற்சாகமாக பாடுவோம். சிலுவை சுமந்து நாம் காணுகிறோம். பொதுவான சிலுவை சுமந்து இயேசுவின் பின் இடுக்கமான வாசல் வழியா உற்சாகமாய் பாடுவோம்.
இணையில்லாத மகிமை இனிமே நமக்குண்டு இணையில்லாத மகிமை இனிமே நமக்குண்டு சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் விடுக்கமான வாக்கு இடுக்கமான வசனதியே மருந்தினுளைய உயிர்ப்பிடுவோம் இடுக்கமான வசனதியே மருந்தினுளைய உயிர்ப்பிடுவோம் சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம் ஆமென். அருமையானவர்களே, வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. இவ்வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. அருமையானவர்களே, இந்த சிந்தையோடு கூட நாம் அடுத்ததாக விசேட பாடலுக்கு செல்ல இருக்கிறோம். விசேட பாடலை வழங்கவிருக்கிறாள் சகோதரி பியூலா பால் அவர்கள். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ
ஆமென். மிகவும் அருமையாக பாடினீர்கள் சகோதரி பியூலா பால் அவர்களே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. 4வது பாடலை பாடுவோம். எழுந்திருந்து நாம் எல்லாரும் எழுந்திருந்து. ஆச்சரிய மகிமை கிறிஸ்து ராஜ்யம் ஒன்றே ஸ்திரம், என்றென்றும் சேவை செய்வேன் சேவை செய்வேன். எழுந்திருந்து பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி. போஜனங்கள் யாவும் பான போஜனங்களாகும். கடைசியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். என் சுவாமி இயேசு பேசிடும் வார்த்தை பணிவோடு கேட்டுடுவேன். உணர்ந்து பாடுவோம். என் சுவாமி இயேசு
உலகத்தை வெறுத்து உலகத்தை வெறுத்து நிந்தைகள் சகித்து நித்திய மகிமை பெறுவேன். நித்திய மகிமை பெறுவேன். என் சுவாமி இயேசு சுவாமி இயேசு பேசின வார்த்தை பணிவோடு கேட்டிடுவேன். சுவாமி இயேசு பேசின வார்த்தை பணிவோடு கேட்டிடுவேன். துதிபாடல் போட்டு தூதர்கள் துதித்து நாதரை வணங்கிடுவார். துதிபாடல் போட்டு தூதர்கள் துதித்து நாதரை வணங்கிடுவார். துதிபாடல் போட்டு துதியோடு சேர்த்து இயேசுவை வணங்கிடுவோம். இயேசுவை வணங்கிடுவோம். என் சுவாமி இயேசு பேசின வார்த்தை பணிவோடு கேட்டிடுவேன். என் சுவாமி இயேசு பேசின வார்த்தை பணிவோடு கேட்டிடுவேன். ஆமென். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் சகோதரன் ரமேஷ் அவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக வருடங்களுக்கு பின்பதாக நாங்கள் தமிழ் சுவிசேஷ கூட்டத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்கும் கிருபைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடினிருந்த கடைசி பாடலில் இப்படியான ஒரு வரிகளை நாங்கள் பார்க்கிறோம். என் சுவாமி கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என் பாவம் போக்கிடவே. உலகத்தை வெறுத்து நிந்தைகள் சகித்து நித்திய மகிமை பெறுவேன். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு இது மாத்திரம்தான். கிறிஸ்துவானவர் எங்களுடைய பாவத்துக்காக மரித்தார். எங்களுடைய எல்லா நிந்தைகளையும் நாங்கள் வெறுத்து சகித்து நித்திய காலமாக அவருடைய மகிமையை நாங்கள் பெறப்போகிறோம். இதைவிட எங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான எந்த விதமான காரியமும் முடியாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவியத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படியான எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாக மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவியத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பின் நிச்சயத்துவம் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமையை, நித்திய மகிமையை பெறுவேன் என்ற நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் காணப்படுகிறது. அதனால் அந்த சிந்தையை நாங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் வேதத்தை நாங்கள் திருப்புவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு எங்களுடைய வேதத்தை நாங்கள் திருப்புவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நான் வாசிக்கும்போது உங்களுடைய வேதாகமத்தில் கவனமாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனைப் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். 13ஆம் வசனம்.
நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். இந்த 2 தீமோத்தேயு 2 அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது, நாங்கள் வாலிப காலத்தில் இந்த இடத்தில் நாங்கள் வேதாகமத்தை படிக்கும்போது, வாலிப கூட்டத்தில் நாங்கள் பங்கு பெறும்போது, இந்த 2 அதிகாரத்தில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதை வாசிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. அப்பொழுது நாங்கள் படித்த வேதாகமத்தில் உள்ள பாடங்களை நாங்கள் எப்பயாவது ஒரு நேரத்தில் நாங்கள் வாசிக்கும்போது அப்போ படித்தது அப்படியே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னு சொன்னால் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை படித்தோம், ஏச்சி வாங்கி படித்தோம். தூசத்தில் மட்டும்தான் ஏச்சலை, வேறு எல்லா மிருகத்தையும் சொல்லி ஏசி நாங்கள் படித்தோம். ஏன்னு சொன்னால் அப்படி படித்த அந்த வசனங்கள் இன்னும் வரை நான் நினைக்கிறேன் சாகும் வரை அது ஞாபகத்தில் இருக்கும். அவ்வளவு பெருமதியான காலங்கள் அது. நான் அதை வாசிக்கும்போது, என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. எப்படி நாங்கள் பலப்பட முடியும்? 7 காரியங்கள் இருக்கிறது இல்லை, அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த வசனத்தில். ஆனால் இன்றைய நாளில் இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது இந்த தீமோத்தேயுடைய சுவிசேஷத்தை குறித்தும் தீமோத்தேயுடைய ஊழியத்தை குறித்தும் அதே போல் அவருடைய துன்பங்களை, அவர் அனுபவித்த துன்பங்களை குறித்தும், அதற்கு பிறகு அவருடைய ஊழியம் எப்படியாக செல்ல வேண்டும், தேவனுடைய வார்த்தை எப்படியாக செல்ல வேண்டும் என்கிற ஒரு அக்கறையை குறித்தும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இப்படி, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனைப் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. அவர் துன்பப்படுகிறார் சுவிசேஷத்துக்காக, ஆனாலும் தேவனுடைய வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை. பாருங்கள், அவருடைய அக்கறை பாருங்கள். அடுத்தது, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு உன்னதமான அவருடைய ஊழியம் என்று சொல்லி. அவர் என்ன செய்கிறார்? இந்த ஊழியத்துக்காக துன்பங்களை அனுபவிக்கிறார். நான் இந்த துன்பங்களை அனுபவிக்கிறேன், கிறிஸ்துவினால் உண்டான இரட்சிப்பை பெறும் நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி இதுக்காக நான் சகலத்தையும் சகித்துக் கொள்கிறேன். அடுத்த வசனம் சொல்லப்படுங்க, அவர்களோட பாருங்க 11ஆம் வசனம், இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். இப்படி வல்லமை உள்ள மிகவும் பிரசித்தி வாய்ந்த இந்த பவுல் அவருடைய ஊழியத்தில் இப்படியான பாடுகளை அனுபவித்து, அவருடைய ஊழியக்காரர்களை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, முன்னோக்கி செல்லக்கூடியதான வழிகளை குறித்து இவர் பேசும்போது 13ஆம் வசனத்தில் இப்படியான ஒரு வசனத்தை பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நாம் உண்மை இல்லாதவர்களாயிருந்தாலும் அவன் சொன்னா தேவன் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். இதுதான் என்னுடைய மனதை தொட்ட ஒரு வசனம். நாங்கள் எப்பொழுதுமே உண்மை உள்ளவர்கள் இல்லை. அநேக தடவைகளில் எங்களுடைய உண்மையை நாங்கள் பரிசோதித்து பார்க்கும்போது நாங்கள் தோல்வி அடைகிறோம். அநேக தடவை நாங்கள் தோல்வி அடைகிறோம். பவுலுடைய ஊழியமும் அப்படித்தான், பவுலுடைய ஜீவியத்திலும் அப்படித்தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? வல்லமேல ஊழியக்காரன் என்ன சொல்கிறார்? நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் அவர் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வளவாக செய்தாலும் தேவனுடைய உண்மை தன்மைக்கு முன்பதாக எல்லாமே இரண்டாவதாக காணப்படுகிறது. தேவனுடைய உண்மை தன்மையை எங்களால் வர்ணிக்க முடியாது.
எங்களுக்குள்ள ஞானத்தினால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அவர் அவ்வளவு உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். நாங்கள் பார்த்தோம் இந்த இடத்தில் பாருங்கள், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். நான் இப்பொழுது உண்மைத்தன்மையை பற்றி நான் யோசிக்கும் போது இந்த உண்மைத்தன்மையை குறித்து ஒரு வரைவிலக்கணத்தை நான் பார்த்தேன், ஒரு இடத்தில் வாசித்தேன். அது பாருங்கள், மிக அழகாக கூறப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் நினைக்கிறான் இதுதான் உண்மைத்தன்மை என்று சொன்னால் இப்படி தான் இருக்கும் அப்படி சொல்ல ஒரு மனிதன் யோசிக்கிற ஒரு கண்ணோட்டத்தை நான் பார்த்தேன். அவன் சொல்கிறார் இப்படி: உண்மை என்பது உறுதியுடன் இருப்பது, ஒருமனப்பாட்டை காட்டுவது மற்றும் வலுவான நிலையான தன்மையை காட்டுவது. ஒருவரின் வார்த்தை வாக்குறுதிகளுக்கு உண்மையாக இருத்தல். நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை என்ன விலை கொடுத்தாலும் உங்கள் வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படி சொன்னால் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை, உண்மையை, எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் அதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு வரைவிலக்கணத்தை நான் பார்த்தேன். இப்படியாக அநேக வரைவிலக்கணங்கள் இருக்கிறது உண்மைத்தன்மைக்கு. பாருங்கள், ஒரு மனிதன் இந்த உண்மைத்தன்மையை குறித்து எவ்வளவாக ஒரு வர்ணனை பண்ணுகிறான். அவன் இதை பார்த்து வரைவிலக்கணத்தை அவன் சொல்லுகிறான். ஆனாலும் இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது இன்றைய நாளில் தேவனுடைய உண்மைத்தன்மைகளை குறித்து நாங்கள் 5 காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த 15 நிமிடத்துக்குள்ளாக நாங்கள் 5 காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய உண்மைத்தன்மையில் மகிழ்ச்சியாக இருப்பது, தேவனுடைய உண்மைத்தன்மையில் மகிழ்ச்சியாக இருப்பது. அப்படி சொன்னால் நாங்கள் தேவனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் அடைந்திருக்க வேண்டும். அவர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன். 5 காரியங்கள் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஆழமான ஆவிக்குரிய காரியங்களை குறிப்பிடுகிற இந்த 5 காரியமாக காணப்படுகிறது. முதலாவது காரியம், நாங்கள் எங்களுடைய வேதத்தை திருப்போம். 1 யோவான் 1 அதிகாரம் 8 9 வசனம். 1 யோவான் 1 அதிகாரம் 8 9 வசனம். யாராவது வாசிக்க முடியுமா? 1 யோவான் 1 அதிகாரம் 8 9 வசனம். இந்த இடத்தில் தேவனுடைய உண்மைத்தன்மையை மிக தெளிவாக விளக்கி கூறப்படுகிறது. இந்த எப்படிப்பட்ட இந்த உண்மைத்தன்மை என்று சொன்னால், தேவன் எங்களை மன்னிப்பதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். மன்னிப்பதில் உண்மை உள்ளவர். பாருங்கள், இந்த சொல்லப்படுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். இந்த அறிக்கையிடுகிற சொன்னால் என்ன? நான் என்னுடைய பாவத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு பாவி என்று சொல்லி நான் பொறுப்பெடுக்காவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒரு பாவி. அதே மாதிரி அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுப்பெடுக்கிற மட்டும் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அந்த பாவத்தை நான் தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். மத்தேயு 28 அதிகாரம் சொல்லப்படுகிறது, நீதிமொழிகள் 28 அதிகாரம் சொல்லப்படுகிறது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனம் மிக மிக ஆழமான ஒரு வசனம். பாவங்களை அறிக்கையிடுகிறவனுக்கு இரக்கம் கிடைக்காது. தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தான் இரக்கம் கிடைக்கும்.
அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் பாவங்களை அறிக்கையிடுவது அது ஒவ்வொரு நாளும் செய்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆனாலும் பாவங்களை விட்டு விடுவது மிக 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 குறைவானதாக காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கிருபை தேவை என்று சொன்னார், தேவனுடைய சமாதானம் சந்தோஷம் தேவை என்று சொன்னால், எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறது மாத்திரமல்ல, எங்களுடைய பாவங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும், சம்பூர்ணமாக விட்டுவிட வேண்டும். அப்பொழுது தான் தேவனுடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுக்குள்ளாக இருக்கும் அந்த ஐக்கியத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவங்களை மாத்திரம் நாங்கள் அறிக்கை செய்து கொண்டிருந்தால் தேவனுடைய இரக்கத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது? தம்முடைய பாவங்களை தாம் அறிக்கையிட்டால் தமது பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அதனால் தேவன் முதலாவதாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழுகிறோம்? தேவனுக்கு முன்பதாக எங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று அந்த பாவங்களை விட்டுவிட்ட ஒரு ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பேர் கிறிஸ்தவனாக மாறிவிடும். பேர் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான், சபைக்கு போவார்கள், அவர்கள் தன்னுடைய அந்த கூட்டத்தில் இருப்பார்கள், கூட்டம் முடிந்த பிறகு வெளியே போவார்கள். யாரும் கேட்டால் நீங்கள் எந்த மதத்தை உடையவர்? நான் ஒரு கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறவன். பாவங்களை அறிக்கையிட்டீங்களா? ஓ, நான் அறிக்கையிட்டேன், என்னுடைய எல்லா பாவங்களும் நான் அறிக்கையிட்டு இருக்கிறேன். பாவத்தை விட்டு விட்டீங்களா? அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய உண்மைத்தன்மை என்ன? அவர் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அவருடைய பாவங்களை மன்னிக்க உண்மையுள்ள தேவனாக, உண்மைத்துவம் உள்ள தேவனாக காணப்படுகிறார். அது இன்றைய நாளில் எங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று அந்த பாவத்தை விட்டுவிட்ட ஜனமாக நாங்கள் காணப்படுகிறோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைய நாளில் எங்களுடைய பாவங்களை நாங்கள் தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிட வேண்டும், அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். அப்பொழுது தேவ கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் முதலாவதாக தேவனுடைய உண்மைத்தன்மையின் முதலாவது பாவங்களை மன்னிப்பதில் உண்மையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இரண்டாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக்கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது மனிதர்களுக்கு நேரிடுகிற சோதனை. அநேக தடவைகள் நாங்கள் நினைக்கிறது எனக்கு மாத்திரம்தான் இந்த சோதனை இருக்கிறது, எனக்கு மாத்திரம்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது, வேறு யாருக்கும் இல்லை. இந்த சோதனையானது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது உண்டு. அது பொதுவானது, எல்லா மனிதருக்கும் இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் எல்லாருக்கும் சோதனைகள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மிக நல்ல ஒரு செய்தி இருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது? தேவன் அதிலிருந்து எங்களை தப்புவிப்பதற்கான வழிகளை கொடுக்கிறார். அப்படின்னா தப்பித்துக்கொள்ளும் போக்கை கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறார். அப்படி சொன்னால் இரண்டாவது காரியம், எங்களை சந்திப்பதில் உண்மை உள்ளவர். அந்த சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடியதான வழியை
காட்டுவதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். பாருங்கள் எவ்வளவு பெரிய தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி. எங்களுடைய பாவங்களை அவர் மன்னிப்பதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். அதேபோல் சோதனைகளின் மத்தியில் நாங்கள் சென்று கொண்டிருந்தாலும் அந்த சோதனைக்குள்ளாக எங்களை தப்பித்து கொள்ளக்கூடியதான வழியை கொடுப்பதில், சந்தர்ப்பத்தை கொடுப்பதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். மூன்றாவது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனம். யாராவது ஒரு வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம். மூன்றாவது தேவன் எப்படி உண்மை உள்ளவராக காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தப்படுத்துவதில், தூய்மைப்படுத்துவதில் தேவன் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். பாருங்கள், சொல்லப்படுகிறது, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காட்பதற்காக உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதனால் மூன்றாவது காரியம், தேவன் எதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார் என்று சொன்னால், எங்களை பரிசுத்தப்படுத்துவதில், எங்களை தூய்மைப்படுத்துவதில். ஏன் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும்? ஏன் நாங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும்? தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை துதிப்பது கூடாத காரியம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த பரிசுத்தம் என்று சொல்லப்படும் போது நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை மிக 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 முக்கியமானது உண்டு. ஏனால் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது வரை? அவருடைய வருகை மட்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் பரிசுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது மட்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது நாங்கள் இருக்கணும் ஆயத்தமாக. அப்படி சொன்னால் மூன்றாவது காரியம், எங்களுடைய தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்துவதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். எங்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் வாழ்கிறோமா? தேவனுக்கு முன்பதாக எங்களுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவதை விட நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லப்படுவது மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. எல்லா இடமும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் அதிகமாக இல்லை. ஒரு சிலர் மாத்திரம் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் நானும் இருக்கிறோமா? நீங்கள் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வருடக்கணக்காக நான் கிறிஸ்தவனாக காணப்படலாம், ஆனால் பரிசுத்தவானாக காணப்படாமல் இருக்கலாம். நான் வருடக்கணக்காக நான் சபைக்கு போயிருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கலாம், அப்பத்திலும் பானத்திலும் நாங்கள் பங்கு பெற்றிருக்கலாம், ஆனால் நான் பரிசுத்தம் உள்ளவனாக காணப்படுகிறேனா? இப்படியான கேள்விகள் அடிக்கடி எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஏன்னா நாங்கள் வாழ்கிற அந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். இதை விட்டு நாங்கள் இந்த வாசலை விட்டு வெளியே போகும்போது பாவத்தை தான் நாங்கள் சந்திக்கிறோம். இது மட்டுமல்ல, நாங்கள் வாழ்கிற எல்லா இடமும் பாவங்களை சந்திக்கிறோம். அப்படின்னு சொன்னால் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வது மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது.
அதனால் மூன்றாவது காரியம், தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்த உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். நான்காவது காரியம் 2 தெசலோனிக்கேயர் பக்கத்தில் இருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். வாசிங்க யாராவது எடுத்தா. நான்காவது தேவனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் இந்த இடத்தில் பார்க்கிறோம். எங்களை பாதுகாப்பதில் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எங்களை பாதுகாப்பு மிக முக்கியம் தானே. என்ன சொல்லப்படுது இல்லை, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று, யாரு? துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தரோ உண்மை உள்ளவர். எங்களை சுற்றி வாழுகிற பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சூழ்நிலைகள், பொல்லாத பாவங்கள் இருந்து எங்களை பாதுகாப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். எங்களை பாதுகாப்பு அவசியமா? பாதுகாப்பு அவசியமா? தேவை. பாதுகாப்பு தேவை. இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாள் நாங்கள் பாவம் செய்வோம், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு விருப்பமானபடி நாங்கள் வாழுவோம். தேவனுடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை மிக 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 மோசமான ஒரு வாழ்க்கையாக காணப்படும். பொல்லாத மனுஷர்கள் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கும் படிக்கு கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று விலக்கி காத்துக்கொள்வார். தைரியப்படுத்தி எங்களுக்கு வரும் தீமையிலிருந்து எங்களை அவர் காத்துக்கொள்கிறார். முதலாவது, அவர் எங்களுடைய பாவத்தில் இருந்து எங்களை மீட்டெடுப்பதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். அதே போல் இரண்டாவது, எங்களுடைய சந்திப்பதில், அப்படின்னு சொன்ன எங்களுடைய பிரச்சனைகள் சூழ்நிலை மத்தியில் அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான வழிகளை எங்களுக்கு கொடுப்பதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். மூன்றாவது, எங்களை படுத்துவதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். நான்காவது, எங்களை பாதுகாப்பதில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். அன்றைய நாளில் கடைசியும் 5வதுமான காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். யாராவது ஒரு சகோதரி வாசிங்களே இந்த வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அதுக்கு நல்ல ஒரு வசனத்தை சொல்றேன், விடாமுயற்சியில் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொன்னால், விடாமுயற்சியோடு நாங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் சொல்கிறோம், தொடர்ந்து நாங்கள் ஐக்கியப்பட்டிருப்பதில்லை. அநேக தடவை நாங்கள் கிறிஸ்துவானவரை மறுதளித்து விடுவோம், மறந்து விடுவோம். எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த இடத்தில் தேவன் எதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவோடு எங்களை ஐக்கியப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சி, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையோடு நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும்.
ஜெபத்தில் நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும். அவருடைய வழிநடத்துதலை நாங்கள் கேட்க வேண்டும். அவர் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியமாக இருப்பது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை செய்தாலும் கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த ஐக்கியத்துக்குள்ளாக செல்லுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். அப்படின்னு சொன்னால் உங்களுடைய என்னுடைய ஜீவியம் கிறிஸ்துவானவோடு கூட எவ்வளவு ஐக்கியம் உள்ளதாக காணப்படுகிறது. கிறிஸ்துவானவர் எங்களுடைய ஜீவியத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார்? எந்த இடத்தில் இருக்கிறார்? காலையில் அரை மணி நேரம் மாத்திரமா கிறிஸ்துவானவர் உங்களோடு இருக்கிறார்? காலை எழும்பி வேதத்தை வாசிக்கிறோம், அரை மணி நேரம் ஜெபிக்கிறோம், அவ்வளவு தானே கிறிஸ்துவானவர் உங்களோடு இருக்கிறார்? உங்களோட வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவானவர் உங்களோடு இருக்கவில்லையா? அவரோடு நீங்கள் ஐக்கியப்படவில்லையா? இந்த இடத்தில் அப்படி சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு காலையில் மாத்திரம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிதான் சொல்லப்படுது. அப்படிதான் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு காலையில் மாத்திரம் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? எப்பன்னு சொல்லல. ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்குத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அதுக்குத்தான் உங்களை அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? எங்களுடைய வாழ்க்கை இரட்சிப்பில் ஆரம்பித்த எங்களுடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவானவர் வரும் வரை உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும். அவரோடு கூட நாங்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம், அது வேற கதை. ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது இரட்சிப்பில் ஆரம்பித்த எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இயேசு கிறிஸ்துவானவர் வரும் மட்டும் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தம் உள்ளதாக காணப்பட வேண்டும். இதே தான் தேவன் எங்களிடம் விரும்புகிறார். இதைத்தான் தேவன் எங்களை விரும்புகிறார், வேற ஒன்றும் இல்லை. அதான் இன்றைய நாளில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சோதித்து பார்க்கும் ஒரு நேரமாக காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக காணப்படுகிறார்? எத்தனை சதவீதம் தேவன் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார்? முக்கியம், 100க்கு 100 தேவன் உண்மை உள்ளவராக உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் விசுவாச வாழ்க்கை. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் செல்ல நேரிட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவானவர் முதலாவது இடத்தில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவானோடு ஐக்கியப்பட வேண்டும். நாங்கள் அடிக்கடி அவருக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உண்மை தன்மையை நாங்கள் அனுபவித்தவர்களாக வாழ முடியும். அன்றைய நாளில் இந்த காரியங்களை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம். இந்த காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் படிப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அதை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் புதிதாக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக நாளுக்கு நாள் தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நாங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். தேவனுக்கும் ஐக்கியத்தை நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அநேக இடங்களில் ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவாங்க, சுகத்தை பற்றி பேசுவாங்க, தசம பாகங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி பேசுவாங்க. இது எல்லா விடையும் முக்கியமானது தேவனுக்கும் எனக்கும் இருக்கும் தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர், நீங்கள் நான் எந்த பிரயோஜனமற்றவர்கள். எங்களை எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ வல்லமையான பவுல் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல, தேவனும் உண்மை உள்ளவர். நாங்கள் எந்த விதமான உண்மையற்றவர்கள், நாங்கள் பொய்யர்கள், நாங்கள் பாவிகள். தேவன் உண்மை உள்ளவர். தேவனை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தை நாங்கள் செல்ல வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோடு இருக்கும் தொடர்பில் மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியும். அந்த நாளில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த வசனங்களை சோதித்து பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பத்தை தேவன் எங்களுக்கு கொடுப்பாராக. நாங்கள் ஜெபிப்போம். கண்களை மூடி நாங்கள் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்த போதும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள தேவனாக இருக்கீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதில் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கீங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துவதில் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கீங்க ஆண்டவரே. எங்களை சோதனையின் மத்தியில் தப்பித்துக் கொள்ளக்கூடியதான வழிகளை கொடுப்பதில் உண்மை உள்ளவராக இருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எவ்வளவாக உமக்கு முன்பதாக உண்மை உள்ளவராக காணப்படுகிறோம். நாங்கள் ஆண்டவரே உமக்கு முன்பதாக எங்களுடைய ஜீவியத்தில் எந்த இடத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சோதித்து பார்க்கக்கூடியதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சோதித்து பார்த்த ஆண்டவரே, உமக்குள்ளாக அதிகமாக நெருங்கி வாழ்வதற்கு, அதிகமாக ஆண்டவரே உண்மையே நாங்கள் தஞ்சம் என்று அடைக்கலம் என்று ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் நெருங்கி வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை உம்முடைய வசனத்துக்குள்ளாக கழிப்பதற்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.